என் தங்கமே, சிலர் உன் முகத்துக்கு முன்னாடி சிரிச்சு பேசினாலும் உன் பின்னாடி உன்னை துன்பப்படுத்தி விட்டு பிறகு கூட அந்த சிரிப்பே தங்களுக்கு பாதுகாப்பு என்று நினைத்தார்கள். ஆனா அம்மன் அந்த போலி சிரிப்பை ஒரு கணத்தில் கிழித்துவிட்டாள் தங்கமே. ஏன்னா உன் மனசின் ஆழத்தில் எவ்வளவு வேதனை புதைந்து கிடக்கிறது என்று அம்மன் நன்றாக தெரியும். நீ வெளியில் சிரிச்சாலும் உள்ளே சிதறி கிடந்தது உண்மை. அதை யாரும் பார்க்கலை, நிறைய பேருக்கு அதை காணும் கண் கூட இல்லை. ஆனா அம்மன் பார்க்குறாள், எப்போதும் பார்க்குறாள். அதனால்தான் உன்னை காயப்படுத்தினவர்கள் இன்று தாங்களே தங்கள் வாழ்க்கையின் கண்ணாடி முன் நின்று காண்றாங்க, அவர்களுடைய சிரிப்பே அவர்களை ஏமாத்தியதுன்னு. தங்கமே, வாழ்க்கையில யாரெல்லாம் உன்னை பயமுறுத்தினாங்க, உன்னை அடக்கி போட்டாங்க, உன் நெஞ்சை எரிச்சாக்கினாங்க, அந்த சிரிப்பு ஒரு இரவு மாதிரி இருந்தது. அந்த இரவு நகர்ந்து விடும்போது உண்மையான காலையோடு சேர்ந்து அம்மன் உனக்கு கொண்டு வந்த ஒளி அவர்கள் முகத்துக்கு பொறுக்க முடியாத அளவுக்கு பிரகாசமா மாறுது. நீ எவ்வளவு சாதாரணமா நடந்தாலும் உன் உள்ளத்திலிருந்து எழும் ஒளியை ஒழிக்க முடியாது. அதை பார்த்தாலே சிலர் பொறுக்க மாட்டாங்க. அதனால்தான் உன்னை துன்பப்படுத்தினாங்க. ஆனா உன்னை காயப்படுத்த முயன்ற அதே கையையே இன்று அம்மன் திருப்பி அவர்கள் வாழ்க்கைக்குள்ளே வைத்திருக்கிறாள். நீ சிரிச்சதால்தான் தடுக்கணும், நீ முன்னேறத்தான் தடையிடணும், நீ இளைத்து போகணும்னு நினைச்சவர்கள் இருந்தார்கள். ஆனா யாருக்கும் தெரியாத ஒரு ரகசியம் இருக்கு தங்கமே. நீ சிரிப்பதற்குள் இருக்கும் நம்பிக்கை, அந்த அமைதி, அந்த மன உறுதி, அதை அம்மன் தான் உனக்கு தந்த ஆசி. அதை எந்த மனிதனாலும், எந்த சாபத்தாலும், எந்த பொறாமையாலும், எந்த வார்த்தையாலும் அழிக்க முடியாது. அதனால்தான் இன்று உன்னை துன்பப்படுத்தினவர்கள் தங்களோட சிரிப்பையே இழந்துவிட்டார்கள். முகம் குலைந்தது, மனசு தளர்ந்தது. நீ கொடுத்த நம்பிக்கை, நீ காட்டிய நேசம் அதற்குள் வீணானது என்று இன்று அவர்களே உணர்ந்து துன்பப்படுறாங்க. தங்கமே, ஒன்று நினைச்சுக்கோ, உலகம் உன்னை ஓரங்கட்டி நிறுத்தினாலும் அம்மன் உன்னை மையத்தில்தான் நிறுத்துவாள். உன்னை பிழைக்க விடாது துன்பப்படுத்தினவர்கள் உன்னிடம் இருந்த ஆத்ம வலிமை முன்னே வந்து நின்று இன்று அவர்களுக்கு கண்ணாடி காட்டுது. அந்த கண்ணாடிக்குள்ளே அவர்கள் பார்க்குறது நீ கொடுத்த நன்மையை அவர்கள் துரோகம் செய்த தருணங்களை பார்க்கும் பிராயச்சித்தம் தான். அதனால்தான் அவர்களின் சிரிப்பு கிழிந்த காகிதம் மாதிரி பறந்தது. அம்மனின் நீதி அப்படித்தான் தங்கமே. ஒருவர் காயப்படுத்தினால் காயத்தை உன்னிடம் இருந்து நீக்கிக் கொண்டு அதை அவர்களிடம் திருப்பி போட்டு அவர்கள் செய்த தவறை உணர வைப்பாள். நீண்ட நாட்களா நீ யோசிச்சிருக்கலாம், நான் நல்லா இருந்தும் ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது என்ற கேள்வி. ஆனா அமைதியா இரு தங்கமே. நீ காத்திருந்த ஒவ்வொரு நாளும், நீ விழுந்து மீண்டும் எழுந்த ஒவ்வொரு தருணமும், உன் கண்ணீரில் நனைந்த ஒவ்வொரு இரவிலும் அம்மன் உன் தலையை தடவியே எழுப்பியிருக்கிறாள். அவள் உன் அமைதியை கருவாக படைத்து இருக்கிறாள், உன் பொறுமையை ஆயுதமாக மாற்றி இருக்கிறாள். அதனால்தான் உன்னை காயப்படுத்தியிருந்தவர்கள் இன்று ஒரு சொல் கூட பேச முடியாத நிலைக்கு வந்திருக்கிறார்கள். நீயோ முன்னேறுகிறாய். ஒரு நாள் அவர்கள் எல்லாம் புரிந்து கொள்வார்கள், உன் மனசு எவ்வளவு ஆழமானது, உன் அன்பு எவ்வளவு உண்மையானது, உன் பொறுமை எவ்வளவு மதிப்புடையது என்று. அந்த நாளில் அவர்கள் சிரிப்பு இருக்காது, வெறும் வருத்தம், வெறும் பச்சாத்தாபம். ஏன்னா அம்மன் அவர்களின் போலி மகிழ்ச்சியை கிழித்து எறிந்துவிட்டாள். நீயோ மெதுவாக, அமைதியாக உன் வாழ்க்கையின் புதிய கதவை திறக்கிறாய். அந்த கதவின் உள்ளே ஒளி, ஆசீர்வாதம், வெற்றிகள், சந்தோஷங்கள் அவை எல்லாம் உனக்காக காத்திருக்கின்றன. தங்கமே, நீ இப்போ படிக்கிற இந்த வார்த்தைகள் உன் ஆன்மாவுக்கும் வலிமை தரட்டும். எத்தனை பேர் உன்னை சிரித்தபடி துன்பப்படுத்தினாலும் உன் உள்ளத்திலிருக்கும் நன்மையை அவர்கள் காயப்படுத்த முடியாது. அம்மன் அந்த நன்மையை கவசமாக போட்டிருக்கிறாள். அப்படி இருக்கும்போது யாருடைய சிரிப்பாலும் யாருடைய திட்டத்தாலும் உன் பயணம் நிற்காது. நீ முன்னேறுவாய். உன்னை தடுத்தவர்கள் நின்ற இடத்தில்தான் சிக்கி விடுவார்கள். ஆனால் நீ பறக்க பிறந்த தங்கம். அந்த பறவை சில நேரம் வலிக்கலாம், சில நேரம் மழை நனைக்கலாம், ஆனா வானத்தை அடைய அதை எதுவும் தடுக்க முடியாது. உன் வானம் வந்து கொண்டிருக்கு, உன் நேரம் வர்றது. அம்மன் உன்னோட கைகள் பிடிச்சு கொண்டிருக்கிறாள். தங்கமே, சிரித்தபடி காயப்படுத்திய அவர்கள் இன்று சிரிக்க முடியாமலிருக்கிறார்கள். ஆனால் உன் சிரிப்பு, அது இன்னும் பளபளக்கும், இன்னும் பிரகாசிக்கும், இன்னும் உயரமும் சேர்க்கும். அது உன் விதி, அது உன் ஆசி, அது உன் வாழ்வின் உண்மையான வெற்றி.
என் தங்கமே, சில வேளை வாழ்க்கையே ஒரு பெரிய சோதனை மாதிரி முன் நிக்குது. யாரை நம்பி இதயம் திறந்து பேசினாயோ, யாரை தங்கம் போல காப்பாத்தினாயோ, யாருக்கு எல்லாம் நீ உன் மனசை அட்டகாசமா கொடுத்தாயோ, அவர்கள் தானே சிரித்தபடி உன்னை காயப்படுத்துறாங்க. நீ சிரிச்சா அவர்கள் மனசு பொறுக்காது. நீ உயருற அளவுக்கு அவர்கள் கண்ணில் பொறாமை அதிகமா இருக்கும். ஆனா தங்கமே, ஒரு விஷயம் மறந்துடாதே, அந்த பொறாமை நீக்கிய சக்தி அம்மன்தான். அவர்கள் சிரிப்பின் பின்னாலிருந்த போலித்தனத்தை ஒரு கணத்தில் கிழித்து எடுத்துப்பாளா. உன்னை காயப்படுத்தினவர்களோட சிரிப்பு இனி நீண்ட நாட்கள் நீடிக்காது. ஏன்னா அவர்கள் சிரிப்பு உண்மையல்ல. நகைச்சுவைன்னு நடித்தாலும் உள்ளுக்குள் இருக்கும் குழப்பம், பயம், அவமானம் எல்லாம் அவர்களின் சுவாசத்திலேயே தெரிகிறது. நீ பார்த்தாய் தங்கமே, உன்னிடம் நீதான் தவறாச்சுன்னு சொல்லி நடந்தவர்கள், அவர்களே வாழ்க்கையிலே பெரிய தவறுகளை செய்து விட்டார்கள். அவர்கள் உன்னை தள்ளினதாலே தங்கள் ஆசீர்வாதத்தை இழந்துவிட்டார்கள். அம்மன் ஒருத்தி எந்த துன்பத்தை உன்னிடம் அனுமதிக்கும்படி இருக்கிறாளோ, அதற்கு பொருத்தமான உச்ச வெற்றியை உனக்கு கொடுக்க தயாரா இருக்கிறாளு. உன்னை நோக்கி வரும் நன்மைகளுக்கு இடையில் யாராவது தடையா நிற்க முயற்சித்தால், அந்த தடையைச் சிதைக்கிற விதத்தில்தான் அம்மன் செயல்படுவாள். அதனால்தான் உன்னை சிரித்தபடி துன்பப்படுத்தினவர்களை இன்று அவர்கள் செய்த கர்மமே விழுங்கிக் கொண்டிருக்கிறது. நீ சில நேரம் உணர்ந்திருப்பாய் தங்கமே, ஏன் எனக்கு மட்டும் வாழ்க்கை இப்படி பரீட்சை எடுக்குது? ஏன் எனக்கு மட்டும் நிறைய பேரு பொறாமைப்படுறாங்க? ஏன் எனக்கு மட்டும் நல்ல மனசு இருந்தும் காயம் கூடுதா கிடைக்குது? ஆனா பதில் ஒரே ஒரு விஷயம், உன் ஆன்மா பலமானது. உன்னுடைய உள்ளம் எல்லாம் தாங்கும் அளவுக்கு ஆழமானது. நீ கவனிக்காமலே நன்மை சிந்துராயே. உன் சிரிப்பில் கருணை இருக்கு. உன் கண்ணீரில் சுத்தம் இருக்கு. அதை பார்த்தாலே சில பேருக்கு பயமா இருக்கும். அதனால்தான் உன்னைச் சிரிக்கும் முகத்தோடு துன்பப்படுத்தினார்கள். ஆனா தங்கமே, அந்த சிரிப்பு நீண்ட பயணமில்லை. அம்மன் அவர்களின் சிரிப்பையே எடுத்துட்டாளு. அவர்கள் மனசு இப்போ அமைதி இல்லாமலிருக்குது. நீ கொடுத்த நம்பிக்கையை துரோகம் செய்தனர் என்ற உணர்வு அவர்களின் இதயத்தையே தின்னிக்கிட்டிருக்கு. அவர்கள் சிரிக்குறதை நிறுத்தியது நீ இல்ல, அவர்களுடைய செயல். கர்மம் எடுக்கும் ஒரு சுழற்சி இருக்கு தங்கமே. நீயே காயப்படுவாய், நீயே அழுவாய், நீயே பொறுமையாக தாங்குவாய். ஆனா ஒரு நாள் அம்மன் அந்த கண்ணீரை ஆறுதலாக மாற்றுவாள். உன்னை காயப்படுத்தியவர்களோ அந்த கண்ணீரின் பாரத்தை தாமே உணர வேண்டிய நேரம் வரும். அது வந்து விட்டது. உன் வாழ்க்கையில் உள்ள சக்தி, உன் நெஞ்சில் இருக்கும் துணிவு, உன் உள்ளத்திலிருக்கும் நன்மை, இவை மூன்றும் சேர்ந்து இன்று உன்னை ஒரு ஆளாக்கி கொண்டிருக்கின்றன. அவ்வளவு பெரிய வலிமை உன்னுள் மறைந்திருக்கு தங்கமே. அதனால்தான் சிலர் உன்னுடைய வளர்ச்சியை பொறுத்து கொள்ள முடியாது. நீயே எதுவும் சொல்லாமலேயே ஒளியாக மாறிடுறாய். அந்த ஒளி சிலருக்கு சூரிய வெப்பம் மாதிரி. அதனால்தான் அவர்கள் உன்னை துன்பப்படுத்தினாங்க. ஆனா இன்று அவர்கள் சிரிப்பின் ஒளி அணைந்துவிட்டது. நீயோ இன்னும் பிரகாசமா இருக்கிறாய். நீ வாழ்க்கையில் எடுத்த ஒவ்வொரு அடியும் இன்று வேறாகி உயரமான மரமா வளருது. அந்த மரத்தின் நிழலில் நீ அமர்ந்து அமைதியை அனுபவிக்க போறாய். உன்னை காயப்படுத்தியவர்கள் அந்த நிழலை விரும்பினாலும் அதை அணுக முடியாத நிலையில்தான் இருப்பாங்க. காரணம் தெளிவானது, உன்னை நம்பாமல் செய்த தவறு அவர்களுடைய மனதில் நெருப்பு போல எரிகிறது. அந்த நெருப்பே இப்போ அவர்களுடைய பொய்க்கான சிரிப்பை கரைத்து விட்டது. நீ நினைச்சு பார் தங்கமே, உன் இதயத்தில் இருந்த அன்பு எல்லாமே உண்மையானது. நீ யாரையும் வெறுக்கல. நீ யாரையும் காயப்படுத்தல. ஆனா உன்னைச் சிரித்தபடி கண்ணீர் வர வைத்தவர்களுக்கு அம்மனின் நீதி தப்பவில்லை. அவர்கள் சிரிப்பது இப்போ வெறும் முகமூடி. அது விழுந்துவிட்டது. உள்ளே ஒரு காலியான மனசு மட்டுமே. அவர்கள் என்னை ஏமாத்தி வெற்றி அடைந்துவிட்டாங்களென்று நினைச்சது அவர்கள் வாழ்க்கையிலேயே பெரிய தவறு. நீயோ எதையும் செய்யாமலே அமைதியாக அம்மன் உனக்காக வேலை செய்து கொண்டிருந்தாள். அவள் தாயடி தங்கமே, குழந்தை காயம் அடைந்தால் முதல்ல யாருக்கு வலி வரும்? தாய்க்குத்தானே. அதே மாதிரி நீ சிரிப்புக்குள் வலியை மறைத்த ஒவ்வொரு நாளும் அம்மனின் இதயம் வலித்தது. அதனால்தான் உன் நியாயத்தை காப்பாற்ற அவள் எழுந்து நின்றாள். இன்று அதன் பலன் உன் வாழ்க்கையில் ஒளியாக வெளிப்படுகிறது. இப்போ உன் பாதை இன்னும் பலமாகி வந்துகிட்டிருக்கு. துன்பம் தாங்கின உன் தோள்கள் இப்போ வெற்றியை தூக்க தயாரா இருக்கு. கண்ணீர் வடித்த உன் கண்ணு இப்போ பிரகாசத்தை பார்க்க தயாரா இருக்கு. உன்னை துன்பப்படுத்தினவர்களின் சிரிப்பு கிழிந்திருக்கலாம், ஆனா உன் சிரிப்பு, அது புதிதாக மலரப் போகுது. அந்த மலரின் வாசனையை உலகமே உணரும்.
தங்கமே, உன் உயிர் தாங்கும் நம்பிக்கை உன்னிடம் இன்னும் இருக்கிறது என்பதே பெரிய வெற்றி. உன்னை காயப்படுத்தியவர்கள் எல்லாம் களைந்து போயிருக்கிறார்கள். ஆனா நீ இன்னும் நிற்கிறாய். அதுவே அம்மன் தரும் ஆசி. உன்னிடம் வேறு எந்த கவசமும் தேவையில்லை. அம்மனின் கண்கள் உன்னை பார்த்து கொண்டிருக்கும்போது யாராலும் உன்னை தொட முடியாது. யாருடைய சிரிப்பும் உனக்கு காயம் பண்ண முடியாது. யாருடைய வார்த்தையும் உன்னை உடைக்க முடியாது. உன் வாழ்க்கைக்கு இப்போ புதுசா ஒரு அத்தியாயம் எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது தங்கமே. அந்த அத்தியாயத்தில் நீ சிரிப்பாய், உண்மையா சிரிப்பாய், உன் ஆன்மாவே மலர்ந்த மாதிரி சிரிப்பாய். அதை கண்டு பயந்தவர்கள் தாமே நிழலாகி போவார்கள். நீ ஒளியாக மாறி உன் விதியை உனக்கு உரிய உயரத்திற்கு எடுத்துச் செல்ல போறாய். அது உன் பயணம். அது உன் கர்ம பலன். அது உன்னுடைய அமைதியின் வெற்றி. அதனால்தான் தங்கமே, சிரித்தபடி உன்னை துன்பப்படுத்தியவர்களின் சிரிப்பை அம்மன் கிழித்துவிட்டாள். இனி உன் சிரிப்பை யாராலும் நிறுத்த முடியாது. இப்போ தான் உன் உண்மையான பிரகாசம் தொடங்குகிறது. என் தங்கமே, உன் மனசு எவ்வளவு காயமடைந்திருக்கிறது என்று எனக்கு தெரியும். யாராவது நேராக வந்து காயப்படுத்தினா அது கூட எளிதா தாங்கிக்கலாம். ஆனா சிரிச்சபடி, நட்பாக நடிச்சபடி, அக்கறை காட்டுற மாதிரி தோன்றிக் கொண்டிருந்தவர்கள் திடீர்னு உன்னை உள்ளுக்குள் குத்தினால்தான் அது உயிரை கிழிக்கும் வலியா இருக்கும். நீ சந்தித்த துன்பம் அப்படிதான். அந்த சிரிப்பின் பின்னாலிருந்த நஞ்சை நீ மட்டும் தான் உணர்ந்தாய். பிறர் நினைத்தது நீ சிரிக்கிறாய், நீ சந்தோஷமா இருக்கிறாய் என்று. ஆனா உன் உள்ளுக்குள் நடந்த போராட்டம் யாருக்கும் தெரியவில்லை. நீ ஒரு நாளும் அதை வெளியில் காட்டல. உன் கண்ணீரை இரவில் தலையணை தாங்கி போட்டது. உன் வேதனையை அம்மன் மட்டும் தான் பார்த்தாள். அதனால்தான் இன்று நீ தாங்க முடியாத அந்த வேதனையை அவர் எடுத்துட்டாள். உன்னை சிரித்தபடி சிதறடித்தவர்கள், உன்னை ஓரமாய் நிற்க சொன்னவர்கள், உன் மனசை கிள்ள முயன்றவர்கள், அவர்களின் சிரிப்பை அம்மன் கிழித்துவிட்டாள் தங்கமே. அவர்கள் இன்று தங்களோட போலித்தனத்தோடு மட்டும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வெளியில் இன்னும் சிரிக்கலாம், இன்னும் ஆடலாம், இன்னும் உயர்ந்த மாதிரி காட்டலாம். ஆனா உள்ளே வெற்றிடம், உள்ளே பயம், உள்ளே பதற்றம், உள்ளே தாங்கள் செய்த துரோகத்தின் நெருப்பு கொதிக்கிறது. நீ கொடுத்த அன்பை வீணாக்கினார்கள் என்ற உணர்வு அவர்களின் சிரிப்பை தகர்த்து தூளாக்கி விட்டது. நீ நினைச்சு பார், நீ எத்தனை பேருக்கு உதவினாய். எத்தனை பேரை கஷ்டத்தில் இருந்து இழுத்து எடுத்து வந்தாய். எத்தனை பேருக்காக நீ உன்னையே மறந்தாய். அவர்களில் சிலர் தான் பின்னால் உன்னை ஏமாற்றினார்கள். ஆனா நீ ஒரு நாளும் அவர்களை பற்றி கசப்பா நினைக்கல. அதுதான் உன் மனசின் புனிதம். உன்னிடம் இருக்கும் இந்த நன்மையைத்தான் அம்மன் காப்பாற்றுகிறாள். அதனால்தான் உன்னிடம் வந்த துன்பத்தை நீ மூச்சாக மாற்றிக்கொள்ளும்போது உன்னை புண்படுத்தியவர்களின் முகத்தில் இருக்கும் சிரிப்பை அவர் அறுத்தெறிந்தார். அவள் செயல் எப்போதும் நீதி தங்கமே. தவறை செய்தவன் முதலில் சிரிப்பான், ஆனால் அவன் தவறின் நிழல் அவனை விட்டுவிடாது. நீ எத்தனை இரவுகள் படுத்து கொண்டு நான் என்ன தவறு செய்தேன் என்று அழுதிருக்கலாம். அதே இரவில் உன்னை வலித்த அந்த வார்த்தைகளைச் சொன்னவர்கள் சிரித்து கொண்டிருந்திருக்கலாம். ஆனா வாழ்க்கை சிரிப்பில் இல்லை தங்கமே, வாழ்க்கை உண்மையில் தான். அந்த உண்மையை தாங்கும் சக்தி இருந்தது உன்னிடமே. அதனால்தான் அம்மன் உன்னையே உயர்த்தினாள். இன்று அந்த சிரிப்பு உன்னிடம் இல்லை, உன் கண்ணீரில் சுத்தமான நம்பிக்கை இருந்தது. அவர்களிடம் சிரிப்பு இருந்தது, ஆனா அதில் போலித்தனம் கலந்திருந்தது. காலம் அந்த போலித்தனத்தை கிழித்தெடுத்தது. நீங்கள் கவனித்திருக்க வேண்டும் தங்கமே, உண்மையான மனுஷன் காயப்படுத்தப்பட்டாலும் மனசு தவறாது. ஆனால் போலி மனிதன், போலி பாசம், போலி சிரிப்பு, இவை எல்லாம் நீண்ட நாட்கள் வாழாது. அம்மன் அதை ஒவ்வொன்றாக நொறுக்கிவிடுவாள். உன்னை பார்க்கையில் அவர்கள் மனசுக்கு பதற்றம் வரும். நீ முன்னேறுவதை பார்த்தால் அவர்கள் உள்ளம் தளரும். நீ மகிழ்ச்சியா இருந்தால் அவர்கள் மனசு குலையும். ஏன்னா அவர்கள் நினைத்தது ஒன்றுதான், உன்னை கீழே தள்ளினால் தான் அவர்கள் உயர்வார்கள். ஆனால் யாரையும் தள்ளி ஒருவர் உயர்ந்த வரலாறு இல்லை. அதை இப்போ அவர்கள் வாழ்க்கையில்தான் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். தங்கமே, உன்னிடம் ஒரு சக்தி இருக்கிறது. அந்த சக்தி நீ உணராமலேயே உன்னை பாதுகாக்கிறது. அந்த சக்தி என்ன தெரியுமா? உன் உள்ளத்தின் சுத்தம். அது யாருடைய சிரிப்பாலும் அழிக்க முடியாது. அதனால்தான் அவர்கள் முயற்சி தோல்வியாகி நொறுங்கி போயிருக்கிறது. உன்னை ஒன்றுமில்லாதவள் போல காட்ட முயன்றவர்கள் இன்று தாங்கள் எதுவும் இல்லாதவர்களாகி நிற்கிறார்கள். அம்மன் அந்த சிரிப்பை கிழித்தது அவர்கள் மனது உணர வேண்டும் என்பதற்காகத்தான். நீ உன்னை யாரும் தவறாக பார்க்காத மாதிரி அவர் நின்று கொண்டார்.
இப்போ உன் வாழ்க்கை ஒரு புதிய படிக்கட்டுக்கு போகிறது தங்கமே. நீ முன்னாடி நடந்த பாதை வலியால் நிறைந்திருந்தது. ஆனால் அந்த வலி உனக்கு வலிமையான எலும்பு, வலிமையான மனம், வலிமையான இதயம் கொடுத்திருக்கிறது. நீ இன்று எதையும் தாங்கக்கூடியவளாகி இருக்கிறாய். உன்னை பார்த்தாலே பயம் படுறவர்கள் உன் வலிமையை பார்த்துதான். அவர்கள் இழந்தது உன் நம்பிக்கையே. கொடுத்த சிரிப்பு, காட்டிய நகைச்சுவை, சொன்ன அன்பான வார்த்தைகள் எல்லாம் போலி. அதனால்தான் அம்மன் அந்த சிரிப்பை கிழித்தெடுத்து அவர்களின் உள்ளே என்ன இருக்கிறது என்பதை அவர்களே பார்க்க வைத்தாள். இப்போ தங்கமே, உன் வாழ்நாள் முழுக்க நீ செல்ல போகும் பாதையில் எந்தத் துன்பமும் உன்னை தொடாது. ஏன்னா நீ கற்றுக்கிட்டாய் நம்பிக்கை யாரிடம் வைக்கணும், எவரை தூரத்தில்தான் வைக்கணும் என்று. உன் வாழ்க்கையில் இருந்து நீங்கியவர்கள் எல்லாம் உன் வளர்ச்சியின் முன் நிற்க முடியாதவர்கள். அவர்களுடைய சிரிப்பு உன்னை கீழே தள்ள முடியாதது. அந்த சிரிப்பு இல்லாமலானாலும் உன் அமைதி உன் பலம். உன் ஆன்மா உன்னை காப்பாற்றும். நீ இப்போ படிக்கிற இந்த வார்த்தைகள் உனக்கு ஒரு மருந்து மாதிரி இருக்கும் தங்கமே. உன் உள்ளே இருந்த காயங்கள் மெதுவா ஆற போகுது. நீ சிரிக்க ஆரம்பிக்க போறாய். அந்த சிரிப்பு உண்மையானது. அது மனம் நிறைந்தது. அது உள்ளம் நிறைந்தது. உன்னை துன்பப்படுத்தியவர்களுடைய சிரிப்பு விழுந்துவிட்டது. ஆனால் உன் சிரிப்பு, அது இப்போதான் உருவாகிறது. அது உன் வாழ்வின் மிகப்பெரிய வெற்றி. தங்கமே, உன் இதயம் இனிமேல் யாராலும் உடைக்க முடியாது. உன் பாதையை யாராலும் நிறுத்த முடியாது. உன் சிறப்பை யாராலும் தடுக்க முடியாது. ஏன்னா அம்மன் உன்னோடு இருக்கிறாள். உன்னை துன்பப்படுத்தியவர்களின் சிரிப்பு கிழிந்துவிட்டது. ஆனால் உன் சிரிப்பு, அது வானத்தைப் போல முடிவில்லாதது. அது உன் ஒளி. அது உன் கர்ம பலன். அது உன் வாழ்க்கையின் உண்மையான ஆரம்பம். என் தங்கமே, வாழ்க்கை சில நேரம் கவிதை போல இருக்காது. அது நாவல் போலவும் இருக்காது. அது நேராக குத்தும் உண்மைகளால் நிரம்பிய ஒரு பெரிய மேடை. அந்த மேடையில்தான் நீ பல காயங்களை தாங்கி பயணித்தாய். யாரும் பார்க்காத அந்த வலியை சுமந்து கொண்டு உன் சிரிப்பை மட்டும் உலகுக்கு காட்டினாய். அந்த சிரிப்பு உன்னுடைய உண்மையான வலிமை. ஆனா அதே சிரிப்பையே சிலர் பொறுத்துக்கொள்ள முடியாமல் ஸ்மைலிங் ஃபேஸ் கொண்டு உன்னை காயப்படுத்தினாங்க. அவங்க சிரிப்போட உள்ளே கொழுந்து பொறாமை, ஆசை, கபடம். நீ மட்டும் அதை உணராமலே நல்ல மனசோட இருந்ததாலே அவர்கள் உன்னிடம் கார செய்றத எல்லாம் எளிதா தோன்றியது. ஆனா தங்கமே, எதுவும் எப்போதுமே எளிதா நடந்துகிட்டே போகாது. யாரோட முகத்தில் இருக்கும் சிரிப்பு போலி அப்படின்னா அது ஒரு நாள் குறுக்கே விழும். அம்மன் அந்த சிரிப்பை கிழிக்குற நாள் வந்தா அந்த போலித்தனம் வழுக்கி விழுந்து போகும். உன்னை காயப்படுத்தினவர்கள் அதையே இப்போ அனுபவிக்குறாங்க. உன்னிடம் சிரிச்ச முகத்தோட வந்து பின்னால் குத்தினவர்களுக்கு இப்போ அந்த சிரிப்பு திரும்ப வராமலே கிழிந்துட்டு இருக்குது. அந்த சிரிப்பின் கீழே இருந்த பொய்கள் ஒன்னொன்னா வெளிப்படுது. அவர்கள் மனசு நிறைய நாட்களா தாங்கிக்கிட்டிருந்த அந்த ரோல் பிளே எல்லாம் ஒரு நொடியில் சிதறி போயிருக்குது. நீ காயப்பட்ட நாட்களை நினைச்சு பார் தங்கமே. நீ வைத்த நம்பிக்கை, உன்னால் கொடுக்கப்பட்ட அன்பு, நீ மூச்சு மாதிரி தாங்கிக்கிட்ட உறவு, இதுல எல்லாமே உண்மையானது. ஆனா அதே உண்மையை சிலர் பயந்தாங்க. அதனால்தான் உன்னை துன்பப்படுத்தினாங்க. உண்மையான மனிதர்களை போலி சிரிப்பு கைன் மனிதர்கள் பொறுத்து கொள்ள மாட்டாங்க. ஏன்னா உண்மையானவன் வளர்கிறான், அமைதியா வளர்கிறான். அதை போலி சிரிப்பு கொண்டவர்கள் பார்த்தாலே அச்சம் வரும். அதனால்தான் உன்னிடம் சிரிப்புடன் வந்து கண்ணீர் தர நினைத்தார்கள். ஆனா அம்மன் அந்த சிரிப்பை கிழித்துவிட்டு அவர்களுக்கு உண்மையை காட்டினாள். அந்த உண்மை அவர்களுக்கு கடினமானது. அந்த உண்மையை கண்ட உன் எதிரிகள் இன்று அவர்களே தங்கள் முகத்தை பார்த்து வெறுக்கிறார்கள். ஏனெனில் அவர்கள் சிரிப்பு வெறும் ஓட்டை, உள்ளே வெறுமை. நீயோ உன் சிரிப்பு காயத்திலிருந்து எழுந்த ஒரு வெற்றி. உன் சிரிப்புக்கு உள்ளே வலிமை இருக்கிறது. யாராலும் பறிக்க முடியாத பிரகாசம் இருக்கிறது. அதனால்தான் உன்னை துன்பப்படுத்தினவர்கள் இன்று தங்கள் நிழலை கூட பயப்படுறாங்க. தங்கமே, நீ எதையுமே வெளியில் சொல்லாம அமைதியா இருக்கும் பழக்கம் உள்ளவள். அந்த அமைதி தான் உன்னை காப்பாத்தியது. உலகம் முழுக்க சத்தமாக சிரித்தாலும் உண்மையான சிரிப்பு உள்ளத்தில் இருந்து வரும். அதை யாராலும் நிறுத்த முடியாது. அவர்களோ எந்த அளவுக்கு சிரிப்பை காட்டியிருந்தாலும் அந்த சிரிப்பில் உண்மை இல்லை. அம்மனின் கண்கள் போலியான சிரிப்பை ஒரே பார்வையில் கண்டுபிடிக்கும். அதனால்தான் இன்று அந்த சிரிப்பு கிழிந்து தூளாகி போயிருக்குது. நீ யாரையும் குறை சொல்லல. நீ யாரையும் குற்றம் சாட்டல. இதை ஒண்ணுமே நீ சொல்லாமலே உன் அமைதியை காக்க முயன்றாய்.
ஆனா இந்த மௌனத்தை சிலர் பலவீனமா நினைச்சாங்க. மௌனம் பலம் என்று புரியாதவர்கள் எப்போதும் சத்தம் மூலம் தான் தங்கள் வாழ்வை வெளிப்படுத்துவார்கள். அதனால்தான் அவர்கள் சிரிப்பு ஒன்றும் இல்லை, வெறும் சத்தம் மட்டுமே. அந்த சிரிப்பு எப்போ ஒரே காற்றில் பறந்து போயிடும். நீயோ உன்னுடைய சிரிப்பு வேர் கொண்டு நிற்கும் மரம் போல. அதை கிழிக்க காற்று, புயல், பொய்ச் சிரிப்பு எதுவும் முடியாது. நீ நிறைய பேருக்கு உதவினாய். பயமா இருந்தாலும் மனசு வேதனைப்பட்டாலும் நீ மற்றவர்களை புன்னகையுடன் பார்த்தாய். உன் கண்ணீரை யாருக்கும் தெரியாத மாதிரி மறைத்தாய். இந்த நன்மையில்தான் உன் சக்தி இருக்குது. அதனால்தான் அம்மன் உன்னுடைய நெஞ்சை பார்த்து ஆசீர்வாதம் கொடுத்தாள். உன்னை துன்பப்படுத்தினவர்களின் சிரிப்பு போயிருக்குது. ஆனால் உன் சிரிப்பு இன்னும் ஒளிமயமா இருக்கு. இனிமேல் அவர்கள் சிரித்தாலும் அவர்களே தங்கள் மனசின் குரல் கேட்குவார்கள். அந்த குரல் சொல்வது ஒன்றுதான், நீ தவறு செய்துள்ளாய். அந்த தவறு அவர்களை அலைத்து திரிய வைக்கும். அவர்களுடைய போலித்தனம் அவர்களையே துரத்தும். நீயோ உன் சிரிப்பை அம்மன் ஆசீர்வதித்து இருக்கிறாள். அது கிழியாது, அது உடையாது, அது தள்ளிச் செல்லாது. இன்னைக்கு அப்புறம் உன் வாழ்க்கையிலே நுழைய போற ஒவ்வொரு நாளும் புதிய ஒளியுடன் வரும். உன் சிரிப்பு நீண்ட நாட்களா உள்ளே அடைக்கப்பட்டிருந்தது. இனி அந்த சிரிப்பு வெளிவரும் நேரம். உன் வாழ்க்கை மாற்றம் அடையும் நேரம். உன்னை காயப்படுத்தினவர்கள் உன் வெற்றி குரலை கேட்க வேண்டிய நேரம். அவர்களுடைய சிரிப்பு கிழிந்து போனதும் அவர்கள் உண்மை வெளிச்சத்திலிருந்து ஓட ஆரம்பிச்சார்கள். ஆனா நீயோ அந்த வெளிச்சத்தில் நின்று கொண்டிருக்கிறாய். நீ அறிந்து கொள்ள வேண்டிய மிகப்பெரிய உண்மை என்ன தெரியுமா தங்கமே? உன்னுடைய வலிமை யாராலும் கிழிக்க முடியாதது. உன்னுடைய அமைதி யாராலும் குலைக்க முடியாதது. உன்னுடைய சிரிப்பு யாராலும் தடுக்க முடியாதது. நீ எழும்போது அவர்கள் தானே விழுவார்கள். நீ சிரிக்கும்போது அவர்கள் மௌனமாகிவிடுவார்கள். நீ முன்னேறும்போது அவர்கள் பின் நிழலாக மாறுவார்கள். இது உன் வாழ்க்கையின் உண்மையான கர்ம பலன் தங்கமே. அம்மன் உன்னை உயர்த்தி கொண்டிருக்கிறாள். அவள் கிழித்தது அவர்களின் போலியை. ஆனா உனக்கு கொடுத்தது புதிய எதிர்காலம். அந்த எதிர்காலம் உன் சிரிப்பால் மட்டுமே பிரகாசிக்கும். என் தங்கமே, அந்த இரவில் நீ உன் கனவும் கவலையும் சேர்ந்து படுக்கைக்கு சென்றபோது உனக்கு தெரியாம ஒரு பெரிய உண்மை உன் வாழ்க்கையின் பக்கத்திலே வந்து நின்று கொண்டிருந்தது. யார் சிரித்தபடி உன்னை வதைத்தார்களோ அவர்கள் மனசுக்குள் உருவான அந்த போலி சிரிப்பை அம்மன் ஏற்கனவே கிழித்து எறிந்திருந்தாள். அவர்கள் சிரித்தது வெற்றி கிடைக்கும்போது அல்ல, அவர்கள் சிரித்தது உன் நம்பிக்கை சிரமத்தில் ஆழ்ந்திருந்தபோது தான். அவர்கள் சிரிப்பு நீ விழுந்தாயோ என்று பார்த்த மகிழ்ச்சி தான். ஆனால் என் தங்கமே, அவர்கள் மறந்தது ஒரு விஷயம், நீ விழுந்தாலும் உன் பின்னால் நின்றிருப்பது உன் உயிரை விட பெரிய சக்தி அம்மன் தானடா. அவள் அனுமதி இல்லாமல் ஒரு இலை கூட அசையாது. அவள் ஆசீர்வாதம் இல்லாமல் யாரும் நீண்ட நாள் மகிழ்ச்சி அனுபவிக்க முடியாது. இதை அவர்களும் அறிந்திருந்தார்கள். ஆனால் அவர்கள் பெருமை அதை கவனிக்க விடவில்லை. அவர்களின் சிரிப்பு தெய்வத்தின் முன் ஒரு நொடி கூட நீடிக்காது என்பது உண்மை. அம்மன் ஒரு கணத்தில் உன் வலியை கவனித்தாள். நீ இரவில் அழுதது யாருக்கும் தெரியவில்லை. ஆனால் அம்மனுக்கு தெரிந்தது. நீ சந்தேகத்தில் மூழ்கினாய். யாரும் என்னை உண்மையா நேசிக்கலையா? நான் ஏன் இவ்வளவு துன்பம் அனுபவிக்கணும் என்று மனதில் கேள்விகள் எழுந்தன. என் தங்கமே, இப்படி கேள்விகள் வந்தால் அது உன் ஆன்மா உன்னோடு பேசுறது. தேவியின் அன்பு உன் கனவுகளை பாதுகாக்கிறது. அந்த துன்பத்தை தாண்டி அடுத்த நிலை வந்து கொண்டிருக்கிறது என்று நிதானமாக சொல்லுறது. உன்னை சிரித்தபடி துன்பப்படுத்தியவர் பலர் இருக்கலாம். உன் தவறை காட்டி பேசுற மாதிரி நடித்து பின்பக்கத்துல உன் நல்லதை கெடுக்க முயற்சி செய்தவர்களும் இருக்கலாம். உன் நம்பிக்கையை விளையாட்டு மாதிரி எடுத்தவர்களும் இருக்கலாம். உன்னை தாழ்த்தினால் தாங்கள் உயர்வார்கள் என்று நினைத்தவர்களும் இருக்கலாம். அவர்கள் சிரிப்பு உண்மையில்லை, அது ஒரு முகமூடி. நீ நிற்கிற உயரத்தை அவர்கள் உணர முடியாததால் வந்த விருட்சி அது. நீ எடுத்து வைத்த ஒவ்வொரு அடியிலும் அவர்கள் பயந்தார்கள். நீ அவர்களை விட உயர்ந்து நிற்பாயோ என்று. அவர்கள் சிரிப்பு கெட்ட வார்த்தை இல்லா ஒரு விஷம். அது உன்னிடம் போகவில்லை. ஏனெனில் அம்மன் உன் நெஞ்சில் புரியாத ஓர் கவசம் போட்டு காப்பாத்தி கொண்டிருந்தாள். அந்த கவசம் தான் அவர்களின் போலி சிரிப்பை கிழித்தது. அவர்களின் போய் முகமூடியை கிழித்தது. உன்னிடம் பிடித்ததை போல நடித்து தேவையில்லை என்று தூக்கி எறிந்தவர்கள் இன்று அந்த தேவையே அவர்களுக்கு கிடைக்காமல் தவிப்பு அவ்வளவு பெரியதாயிருக்கிறது. ஒருவேளை என் தங்கமே, உன்னிடம் இருந்ததுதான் அவர்களின் ஆசை, உன்னிடம் இருந்த ஒளிதான் அவர்களின் பயம். நீ முன்னால் போனாலோ அவர்கள் முடியாது என்ற உண்மைதான் அவர்களின் சிரிப்பை வலியாக மாற்றியது.
நீ எதுவும் கேட்காம அமைதியா இருந்த நாட்கள் உனக்கு பலவீனம் இல்லடா, அது உன் விதியை அமைக்கும் சக்தி. செயல்பட்டு கொண்டிருந்த நாட்கள். துன்பம் வரும் போது மக்கள் நிஜ முகத்தை காட்டுவார்கள், ஆனால் அதே துன்பத்தை பார்த்து அம்மன் உனக்கு தெய்வீக முகத்தை காட்டுவாள். யாரையும் எதிர்த்து பேசாம இருப்பது பயம் இல்ல, அது உன்னுடைய உயர்வு. வரும் என்று உன் உள்ளம் அறிந்திருந்த நம்பிக்கை. அவர்கள் சிரித்தபடி செய்த துன்பம் இன்று அவர்களையே சுற்றி கொண்டிருக்கிறது. அவர்கள் உன்னை பார்த்த சிரிப்பு இன்று அவர்களை துரத்தும் கனவாகி நின்று கொண்டிருக்கிறது. ஏனெனில் அம்மன் நீ தரையில் விழுந்த போது அவர்கள் கைத்தட்டு போட்டதை பார்த்துட்டா. அம்மன் நீ போராட துன்பப்பட்டபோது அவர்கள் பின்னால் கொண்டாட்டம் செய்ததை பார்த்துட்டா. அம்மன் நீ உறங்காம கண்ணீர் விடும் போது அவர்கள் ஜாலியாக காபி குடிச்சதை பார்த்துட்டா. இவ்வளவும் பார்த்த பெண்ணே, அவள் உன்கிட்ட செய்யும் உதவி சாதாரணமா இருக்கும் என நினைக்கறியா? அம்மன் தன் குழந்தைக்கு செய்யும் நியாயம் அவளுடைய அருளால் வந்த தண்டனை. அது கெட்டவர்களை குலைக்கும், நல்லவர்களை உயர்த்தும். நீ எதற்காக தவித்தாயோ அது முடிவதற்கான நேரம் வந்தாச்சு. உன் முன்னால் நிற்பது ஓர் பெரிய வாய்ப்பு. உன்னை துன்பப்படுத்தியவர் யார் என்பதை நீ கண்டுபிடிக்க வேண்டிய அவசியமே இல்லை, ஏனெனில் அந்த பயங்களை அம்மன் ஏற்கனவே சந்தித்துட்டா. அவர்களின் சிரிப்பின் பின்னாலிருந்த பொய்கள், பொறாமை, நெஞ்சின் கருமை எல்லாத்தையும் கிழித்து எறிந்துட்டா. இன்று அவர்கள் அமைதியா இனிமையா நடிக்க முயற்சிக்கலாம், ஏனெனில் அவர்களுக்கு தண்டனை வந்து விட்டது என்று அவர்கள் மனசுக்குள் பயம் உண்டு. நீ முன்னேறிக்கொண்டே இருக்கும் பாதை அவர்கள் நினைத்தது போல் இல்லை. நீ தள்ளப்பட்ட இடத்துக்கு திரும்பி போகமாட்ட அடா. நீ வலிக்கு பிறகு வலிமை ஆகியிருக்க, உன்னை நின்னே உயர்த்திக்கிற நிலை வந்துடுச்சு. அந்த போலி சிரிப்பால் வரும் ஆற்றல் இப்போ அவர்களுக்கு இல்லை, ஏனெனில் உண்மை தெரிந்துடுச்சு. காலம் அவர்களை கற்றுக் கொடுத்துச்சு, யாரையும் வதைக்க சிரிப்பின் பின்னால் மறைந்தால் அதன் விலை நிச்சயம் கொடுக்க வேண்டிய நேரம் வரும் என்று. இன்று அவர்கள் அந்த விலையை கொடுத்து கொண்டிருக்கறாங்க. என் தங்கமே, நீ கண்ணீரோடு வாழ்ந்த நாட்களை மறந்துடு. அந்த கண்ணீர் இப்போ உன் வாழ்க்கையை தங்கமாக மாற்றப் போகுது. உன் நல்லெண்ணம் வீணாக போகல, உன் மனசு தெய்வத்தின் அருகே இருந்தது. அதனால் தானே அம்மன் உனக்கு செய்யும் நீதியும் மிகப்பெரியதாக உள்ளது. உன்னை வதைத்தவர்களின் சிரிப்பு கிழிந்ததா? ஆம், கிழிந்தாச்சு. அதற்கு காரணம் நீ அல்ல, அதற்கு காரணம் அவர்களே, அவர்கள் செய்த பாவமே. அவர்கள் இன்று சந்திக்கும் துன்பம் அவர்களுக்கு பதிலடி கொடுக்கிற மாதிரி காட்டினாலும் அது ஒரு தெய்வீக சமநிலை. அம்மன் யாரையும் வெறுப்பதில்லை, ஆனால் யாராவது அவள் குழந்தையை உருக்குற அளவுக்கு சிரித்து வதைத்தால் அதை அவள் அமைதியா பார்ப்பதில்ல. இப்போ நீ செய்ய வேண்டியது ஒரே விஷயம், உன் பாதையை நீ படி படியாக முன்னேறிக்கொள்வது. பழி வாங்க வேண்டிய அவசியமே இல்லை, வார்த்தை பேச வேண்டிய அவசியமே இல்லை, யார் என்ன செய்தாங்க என்று திரும்பி தேட வேண்டிய அவசியமே இல்லை. ஏனெனில் அவர்களுக்கு வந்த தண்டனை அவர்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பக்கத்திலும் எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது. உண்மை சிரிப்பை உருவாக்கும், போய் சிரிப்பை கிழிக்கும் சக்தி எப்போதும் அம்மனால்தான் வரும். நீ முன்னால் பாக்குற எல்லா கதவுகளும் திறக்கும். உன்னை துன்பப்படுத்தியவர்கள் நினைத்தது நீ நொறுங்கிடுவை என, ஆனால் அம்மன் நினைத்தது நீ உயர வேண்டும் என. அதனால் தான் இன்று நீ எழுந்து நிற்கிற பாதை வலிமையாக உள்ளது. இது தொடக்கம் மட்டுமே தங்கமே, இன்னும் பெரிய உயர்வு உன்னை காத்திருக்கிறது. அம்மன் உன் பின்னால் நிற்கிறாள், அவளுடைய கண்ணீர் உன்னோடு சேர்ந்து கொண்டு உன்னை ஆசீர்வதிக்கிறது. பிறர் சிரித்த துன்பம் உன்னை கட்டிப்பிடிக்க முடியாது, ஏனெனில் நீ தெய்வத்தின் குழந்தை.